ஒரு 13 வயசு பையனோட ஸ்டோரி தான் இன்னைக்கு 1 மினிட் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். பெரிய ஆளுங்க 13 வயசு பையன் வந்து எப்படி பெரிய ஆளான்றத பாருங்கள். அவன் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிவத்தை வந்து தொடர முடியல, வறுமை சூழ்நிலை, பட்டினி, வேலை கிடைக்கல. அப்போ வந்து சோர்ந்து போய் ஒரு நாடக கம்பெனி வாசலில் உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த வழியாக வந்த ராஜா வந்து குதிரையை பார்த்துக்கோப்பா, எனக்கு குதிரைலாம் காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நாடகம் பார்க்க. பார்த்துட்டு வரும்போது அவருக்கே ஆச்சரியமாயுது அவரோட குதிரையான்னு. அந்தளவுக்கு அழகாக தொடச்சி வச்சுருக்கான். அவர் வந்து மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு சில்லறை கிடைக்கும்னு நினச்சா, ஆனால் நிறைய காசு கொடுத்துட்டு போகிறாரு. இது நல்லா வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதையே பார்க்க முற்பட்டான். அப்போ வந்து அந்த வழியாக வந்தவங்க நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாம் குதிரையை வந்துட்டு கொடுத்துட்டு போனான். இவன் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பான். நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர்லாம் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் வந்து ஈட்டினா. அதை மட்டும் அவன் பண்ணலை. அந்த நாடகத்தில் இருக்கிற அந்த நாடகத்தையும் பார்க்க ஆரம்பித்தான். பெரிய இலக்கியவாதியானா. அப்போ வந்து அவனுடைய வறுமை சூழல் மாறிச்சு. குதிரையை பார்த்துக்கிட்ட குபேரனானா. அவன் வந்து பெரிய இலக்கியவாதி. யாருன்னு கேட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியர். ஸோ நம்மளுடைய நிலைமையை நினச்சி நம்ம உட்காராமல் அடுத்த